எந்தெந்த பிறந்த தேதி உள்ளவர்கள் எந்த திசையில் வீடு அவங்க குடியிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாவே வாஸ்து உங்களுக்கு கரெக்டாக இயற்கையாகவே அமைச்சு கொடுத்துரும். அப்படி என்றால் எந்தெந்த தேதி இப்போது இவர்கள் வசிக்கும் வீட்டின் திசை மெயின் வாசல் தலைவாசல் எந்த திசையில் இருக்கணும் இவர்கள், அதுதான் முக்கியம். அப்படி என்றால் மேற்கு பகுதி வாசலில் இவர்கள் குடியிருந்தால் இவர்களை அங்கே இருக்க விடாது. தொழிலே ஒருவேளை செய்வதாக இருப்பினா கூட அந்த தொழிலை பெரும் நஷ்டத்தை உண்டுபடுத்தி விடும். கெரியரில் இருந்தாலும் கெரியரே உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. ஸோ லைஃப்லேயும் ஒரு குரோத்தை கொடுக்காது. அப்படியே மாறி இருக்கும். அதனால் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை ஒரு வீடு வாங்குகிறோம். எல்லாரும் அப்படித்தான். தங்குவதற்கு ஒரு வீடு வேணும். அது அனைவருக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. அது வீடு அவங்க வசதியை பொறுத்து சின்னது பெருசு அது வேறு விஷயம். அந்த வீடு வாங்குறது, அந்த வீடு நமக்கு தங்கணும், நம்மளோடு இருக்கணும், நாம் அந்த வீடோடு இருக்கணும், நமக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு வைப்பு கரெக்டாக இருக்கணும். அப்படி என்றால் வாஸ்து பிரகாரம் என்பது ஒரு பகுதி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி எந்தெந்த பிறந்த தேதி உள்ளவர்கள் எந்த திசையில் வீடு அவங்க குடியிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாவே வாஸ்து உங்களுக்கு கரெக்டாக இயற்கையாகவே அமைச்சு கொடுத்துரும், இல்லை அமைந்து இருந்துடும். அப்படி என்றால் எந்தெந்த தேதி இப்போது 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் வசிக்கும் வீட்டின் திசை மெயின் வாசல் தலைவாசல் எந்த திசையில் இருக்கணும் இவர்கள், அதுதான் முக்கியம். அப்படி என்றால் கிழக்கு பார்த்து ஈஸ்ட் திசையை பார்த்து இருக்கணும். அடுத்து நார்த்து திசையை பார்த்து இருக்கலாம். இந்த 2 திசையில் இருந்தாலே இவர்களுக்கு லைஃப்பில் எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக போகும். கெரியரோ பிஸ்னஸோ லைஃபோ எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அதுவே 1/10/19/28ஆம் தேதி கிழக்கு அந்த ஈஸ்ட்டு நார்த்து கிழக்கு வடக்கு வெஸ்ட் பகுதியில் அவர்கள் இருந்தால், அதாவது மேற்கு பகுதி வாசலில் இவர்கள் குடியிருந்தால் இவர்களை அங்கே இருக்க விடாது. தொழிலே ஒருவேளை செய்வதாக இருப்பினா கூட அந்த தொழிலை பெரும் நஷ்டத்தை உண்டுபடுத்தி விடும். கெரியரில் இருந்தாலும் கெரியரே உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. ஸோ லைஃப்லேயும் ஒரு குரோத்தை கொடுக்காது. அப்படியே மாறி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக உங்கள் தேதிக்கு திசை ரொம்ப முக்கியம். உங்களுடைய வீட்டு மெயின் வாசல் தலைவாசல். அடுத்து 2/11/20-29ஆம் தேதி பிறந்தவங்க எந்த திசை நோக்கி இவர்கள் இருக்கலாம் அப்படி என்றால் வெஸ்ட்டு பகுதி தான் இவர்களுக்கு பெஸ்ட்டு பகுதி. மேற்கு தான். மேற்கில் மட்டும் இவர்கள் இருந்தார்கள் என்றால் லைஃப்பில் அப்படி ஒரு குரோத்தை இவர்கள் காணலாம். அப்போ கிழக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னா இருந்தால் தவறு இல்லை. கிழக்கு ஒரு நியூட்ரல். ஆனால் அதிலே பெஸ்ட்டு என்பது தி பெஸ்ட்டு தான். கிழக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் வெஸ்ட்டு மேற்கு தி பெஸ்ட்டு. இவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். வடக்கு அப்படின்னு பார்த்தா நார்த்தில் இருக்கணும்னாக்கா அவங்கள இருக்க விடாது. ஆமாம், மேற்கு பகுதியில் இருந்தாங்கனாக்கா மேலும் மேலும் குரோத் இருக்கும், லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும், தொழிலும் நல்லா போகும், கெரியர் நல்லா போகும். நார்த்தில் இருந்தால் மட்டும் அவங்கள அங்கே இருக்கவே விடாது, வெளியே அனுப்பிடும். பல இன்னல்களை கொடுக்கும். எப்பவுமே மாறி இருந்துட்டாவே நம்மளை இருக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளோ வேலையை அதை செஞ்சு விட்டுரும். அதான் உண்மை. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து 3/12/21-30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வீட்டின் நிலவாசல் திசையில் எந்த திசையில் வாசலில் இவர்கள் குடியிருக்கலன்னா அவர்களும் கிழக்கு நார்த் கண்டிப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் இவர்களுக்கு சவுத்தும் ஓகே. இந்த 3 திசையில் இருந்தாலும் இவங்களுக்கு லைஃப்பில் எந்தவித இடர்பாடு இருக்காது. லைஃப் குரோத்திங் நல்லாயிருக்கும். வெஸ்டில் மேற்கு பகுதியில் இருந்தால் இவங்களுக்கு லைஃப்பில் குரோத் இருக்காது. அடுத்து 4/13/22-31 இவர்களுக்கும் கிழக்கு வடக்கு ஈஸ்டர்ன் நார்த்து மேற்கு இவர்களுக்கு ஒத்து வராது. அதே நேரத்தில் மேற்கு கட்டாயம் ஒத்து வராது.
அடுத்து 5-14-23 இவர்களுக்கும் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து 3 ஒத்து போகும். கட்டாயம் வெஸ்ட் பகுதி இவர்களுக்கு ஒத்தே போகாது. வெஸ்ட்டில் இருக்குமே என்னால், அது மேற்கு பகுதி இருக்குமே என்னால் இருக்க விடாது, வெளியே அனுப்பிடும். கண்டிப்பாக அவங்கள இருக்க விடாது. அடுத்து 6-15-24 அவர்களுக்கும் கிழக்கு நார்த்து இந்த 2 மட்டும்தான் அவங்களுக்கு பொருந்தது. மேற்கும் சவுத், ஆமாம், மேற்கும் தெற்கு பகுதியும், அதாவது வெஸ்டர்ன் சவுத்து 2 ஒத்து போகாது. அடுத்து 7-16-25 இவர்களுக்கும் வெஸ்ட்டு பெஸ்ட்டு சவுத்தும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஈஸ்ட்டுங்கிறது நியூட்ரல்னு வச்சுக்கிங்களேன். நார்த் அட் எனி காஸ்ட் இவங்களால இருக்கவே முடியாது. இல்லைங்க, இருந்துட்டாங்கங்க, இதோ நான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அதில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உடல் ரீதியாக பாதிப்பு கொண்டு வந்து கொடுத்துரும், மன ரீதியாக பாதிப்பு கொண்டு வந்து கொடுத்துரும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம், பார்த்துட்டு இப்போ தான் வீடு வாங்கி போய் ஒரு 6 மாதம்லாம் போய் 3 மாதம் போயிருப்போம். 6 மாதம் 3 மாதம் ஒன்றும் பண்ணியிருக்காது, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. 3 மாதம் 6 மாதம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, இனிமே தான் உங்களுக்கு பண்ணணும் அது. ஸோ முதல்ல உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு கனெக்டிவிட்டிக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணோம். அங்கே சரியாக நீங்கள் இல்லைனாக்கா அந்த கனெக்டிவிட்டி என்றைக்கு உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கலையோ அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். கனெக்ஷன் அந்த பிரபஞ்சத்தை கனெக்டிவிட்டி கிடைக்கலையோ அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆகிடுவீங்க. நியூட்ரல் என்றைக்கு ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு மற்ற தேவையில்லாத தீய சமாச்சாரம்லாம் உள்ளே அட்டாக் பண்ணும். இதுதான், இது எல்லா மனிதனுக்கும் பொருந்தக்கூடியது தான். அதுக்கப்புறம் தான் அது வேலையை காமிக்கும். சரியா? அடுத்து 8-17-26 இவர்களுக்கும் கிழக்கு வடக்கு சவுத்து கூட ஒர்க் அவுட் ஆகும். எஸ்பெஷலி வெஸ்ட்டு வாய்ப்பே இல்லை. மேற்கு பகுதியில் உள்ளே போக விடாது. அது மீறி இருந்தாங்கனாக்கா மாதக்கணக்கு கூட இருக்கும், இதை வெளியே அனுப்பி விட்டுரும். ஆமாம், அப்படி ஒரு பவர்ஃபுல் இதுக்கு திசைக்கு உண்டு. 9-18-27 கிழக்கு வடக்கு ஈஸ்டர்ன் நார்த்து வெஸ்ட்டு குவைட் ஆப்போசிட்டு இருக்க விடாது, இருக்க முடியாது. அப்போது திசைகளும் மனிதர்களுக்கு கை கொடுக்கும். அப்போது ஒருவர் கேட்டார், என்ன ஒருவர் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், சார் நியூமராலஜின்னு சொல்கிறீங்க, வாஸ்துன்னு சொல்கிறீங்க, வாஸ்துவும் பார்க்கணுன்றீங்க, அஸ்ட்ராலஜியும் பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லைன்றீங்க, நியூமராலஜியும் பாருங்கன்றீங்க, வாஸ்துவும் பாருங்கன்றீங்க, ஒரு மனுஷன் எதை தான் பார்க்கணும் அப்படிலாம் சில பேர் சும்மா ஒரு ஜோவிலாம் கூட கேட்பாங்க. ஒன்றும் தவறு இல்லை, எல்லாம் இயற்கைக்கு உட்பட்டது தான். சூரியன் முக்கியமாக, சந்திரன் முக்கியமாக, ஸ்டார் முக்கியமாக, நட்சத்திரம் முக்கியமானாக்கா இது என்ன கேள்வி? எல்லாம் தான் முக்கியம். ஒன்றும் இல்லாமல் நாம் ஒன்று இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஏதாவது இயங்குமா? மனுஷனுக்கு அதே தான். இதில் என்ன இருக்குது? அந்தந்த வேலை அதுக்கு கண்டிப்பாக தேவை தான் படும். ஸோ எல்லாமே நம்ம வந்து கனெக்டிவிட்டி நாம் வச்சுக்கிறணும். ஸோ அப்போது இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெளிவாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் நம்ம எந்த திசையில் நம்ம தேதிக்கு நமக்கு தேவைப்படுது நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா அதை தான் லாங் லைவாக நம்மளை இருக்க விடும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரியலைன்னா கூட நல்லா பொறுமையாக போட்டு பாருங்கள். மாறி இருந்துட்டுமே நாங்கள் என்ன செய்கிறதுன்னா அது இருக்க விடாது. அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.